வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியத்துக்கு உகந்த ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம். நம்மளோட உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய இந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன பயன்கள்னு பாருங்கள். இத்தனை நன்மைகளை கொண்ட ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆட்டோட 4 காலையும் எடுத்து வச்சிருக்கேன். இது கருக்கி இருக்கிறதால இது ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற மஜ்ஜையில் தான் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. பேனில் 2 வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, குறைஞ்ச தீயில் 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு இதை வறுக்கணும். இப்போ இதோட 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் வறுத்துக்கலாம். நான் இதில் சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும். கூட்டவோ குறைக்கவோ செய்யாதீங்க. கருகாத அளவுக்கு வறுத்துட்டோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 25 சின்ன வெங்காயத்தை உரலில் இடித்து வச்சுருக்கேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு போது. இப்போது இஞ்சி பூண்டு இடித்ததை போட்டு வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆட்டுக்காலை போட்டு பிரட்டி விட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஏற்கனவே நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.25 லிட்டர் தண்ணி சேர்க்கிறேன். டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம். குறைஞ்ச தீயில் ஒரு 7-8 விசில் விட்டுடலாம். 7-8 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மறுநாள் காலையில் தான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அருமையான சுவையில் நம்மளோட ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவிக்கலாம். இது அளவான காரத்தில் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஆட்டுக்கால் சூப்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.